அதை குறித்து சாட்சியாக சொல்லுவேன். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிச்சிட்டேன். என் வீட்டுக்காரர் இறந்தார் 6 வருஷம் ஆகுது. 6 வருஷத்தில் நாங்கள் அழுவாத நாள் கிடையாது. ஆனாலும் வீட்டில் வந்து நாங்கள் உட்காந்து ஜபம் பண்ணோம். பாஸ்டிங்லேருந்து அந்த பாழ்படுற நாளில் 40 நாள் வீட்டிலே பார்த்துருந்தேன். ஆனாலும் ஏசப்பா வந்து நீ சபைக்கு போமா, நீ வந்து சபையில் வந்து உன் கண்ணீரை வந்து சபையில் போய் நீ கர்த்தர் இடத்துல விடுன்னு சொல்லுவாங்க. இருக்கிற சபைக்கு நான் போனேன். போன உடனே நான் சபையில் கூட அழுவாத நாள் கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் இறந்து என் பொண்ணு வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனாலும் எல்லாமே சரி. ஆனால் ஒரு சில பேர் நினைப்பாங்க இன்னும் இல்லாத பிரச்சனை வரும். ஆனால் என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு தெரியும் யார் மேலே இருக்குது. அப்படி இருந்தும் என் பொண்ணு 2.5 வருஷம் என் பொண்ணு பார்க்கல, பேசல. என் பேர குழந்தைய கூட நான் பார்க்கவே இல்லை. 2.5 வருஷம் பேர குழந்தை பிறகு நல்ல சீரெல்லாம் செஞ்சு அனுப்பினேன். அப்படி இருந்தோம் ஐயாவோட ஒரே ஒரு நாள் வந்து நான் ஜபம் பண்ணேன். அந்த கடைசி அந்த 40 நாள் ஐயா இது பண்ண முடிக்கிற நாளில் நான் வரேன். வந்து எனக்கு ரட்சிப்பு வேணும்னு சொல்லிட்டு ஐயா புடவை கொடுத்து அந்த புடவை கட்டி எனக்கு ரட்சிப்பு வரணும்னு சொல்லிட்டு அந்த இதில் நின்று லைனில் நின்று அந்த புடவை அனுப்பி அந்த புடவை கட்டின உடனே ஏசப்பா. அப்புறம் ஐயாட்ட போய் நான் ஜபம் பண்ணேன். ஐயா வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஜபம் பண்ணோன்னே என் பொண்ணு ஃபோனில் தெரியாத பேசிச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் 12ஆம் மாதம் ஐயா பாசிட்டிவ் ப்ரேயர் வைக்கும்போது அந்த ப்ரேயரில் கலந்துருந்தேன்னா என் பொண்ணு வீடியோ காலில் பேசிச்சு. அப்போ தான் 2 வருஷம் பொறுத்து நான் அப்போ பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு உடனே ரட்சிப்பு ஏசப்பா கொடுத்தாரு. ரட்சிப்பு வந்தோடனையும் அதே 1ஆம் மாதம் வந்துச்சு. ஏசப்பா எவ்வளோ அற்புதம் எனக்கு செஞ்சார். ஆனாலும் ஐயா எனக்கோசம் ஜபம் பண்ணார். நான் போய் இப்போ என் தனியாக வரேன். நான் சர்ச்சுக்கு என் பிள்ளைங்களோட வர முடியல. எல்லாம் குடும்பமாக வராங்க. அந்த வாஞ்சி எனக்கு எப்போவுமே இருக்கும். ஆனாலும் என் பிள்ளைங்கிட்ட பேசுவேம்மா, நீ போமான்னு. இப்போ நான் இனிமேட்டு உங்ககிட்ட பேச மாட்டேன், கர்த்தர்கிட்ட பேசுகிறேன். கர்த்தர் வந்து உங்களுக்கு பேசுவார் அப்படின்னு. ஆனால் பசங்க வந்து எந்த ஒரு நான் தொல்லியப்பட்டால் அதிலே வாண்டடாக வந்து இப்போ நான் ரட்சிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவேன். இப்போ நான் மறுத்தாலும் என்னோட ஜபம் உங்களுக்கு தாங்கணும்ப்பா. ஏன்னா எங்கள் ஐயா அப்படி தான் சொல்லுவார். சர்ச்சில் கொடுக்குற மெசேஜெல்லாம் பசங்க பேசி சொல்லுவேன். அந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லுவேன். வாஞ்சியாக இருக்கும். ஆனால் கேட்குங்க என்னை விட என் பொண்ணு வந்து ரொம்ப விசுவாசமாக இருக்கும். என்னை எழுப்பி கொடுத்தோ கொஞ்சம் ஒரு சாண்டத்தில் அசதியாக உடம்பு தூக்கிட்டா கூட ஏமா ஏன் நீ சர்ச்சுக்கு போலியா அப்படின்ட்டு இருக்கும். அப்போ இவ்வளோ வாஞ்சியாக இருந்தா. அப்போ அர்ச்சனம்மா கிட்ட சொன்னேன் நான், இம்மா பொண்ணுக்கிட்டலாம் இருக்குதுமா, ஆனாலாம் எனக்கு ரட்சிக்கப்பட மாட்டேங்குது. நீ கர்த்தருக்கு பேசுமா, அவரே வந்து அவங்க மனசில் இது பண்ணி பேசுவார், பசங்கிட்ட பேசுவாங்க. ஆனாலும் என் ஜபத்தை கேட்டு என் பிள்ளைங்களுக்கு இந்த வருஷம் நானாவது சின்னதுலேருந்து ஆண்டவர் அறிவித்தேன். சுந்தரையா இருக்கும்போது இந்த ரோமஸ் வாட்டில் இருக்கும்போது கூட போய்கிற வீட்டர்ஸ்லாம் நான் இவ்வளோ நாள் 10 ரட்சிப்பட்டேன். ஆனாலும் என் பிள்ளைங்க இந்து குடும்பத்தில் இருந்து வந்து என் பிள்ளைங்க வந்து இன்னைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ரொம்ப சந்தோஷம். என்ன ஒரு பொண்ணோட ரட்சிக்கப்பட ஒரு சொந்த மதெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு விசுவாசிக்கிறேன். ஆனாலும் என் ஜபத்தை கேட்குறது மெய்யாகவே இருக்கிறவரா இருக்கிற சபையில தேவன் சொல்லுவாங்க. பைத்தியம் மாதிரி போய் எதிரே வர மாட்டேன்னு எனக்கு கடல் தான் முக்கியம். ஆண்டரை லீவ் விட்ட விட நீ லீவ் விட மாட்டேன்னு. ஆனாலும் ஏசப்பா ஆனால் பாதத்தில் இருக்கிறோன்னே 40 நாள் பாஸ்டிங் நடக்கும்போது நான் சொன்னேன். ஒரு இந்து ரோமன் கருத்துல ஒரு வாழ்க்கை வந்துச்சு. ஆனால் அதில் வந்து ஐயாட்ட சொன்னேன். அதில் வந்து எனக்கு ஒரு இதுவும் இல்லை. அந்த பாஞ்சையில மகளை வந்து எந்த சமுதாயமும் சாங்கியமும் என் பிள்ளைங்க வாழ்க்கையில் வரக்கூடாது. ஏசப்பா பாதத்தில் என் குடும்பம் அப்படியே கர்த்தருக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒப்பு கொட்டேன். ஆனால் அந்த 40 நாள் பாஸ்டில் அந்த ஜபத்தை கேட்டு என் 2 பிள்ளைங்களை ரட்சிக்கப்பட்டாரு. அதுக்கோசம் கர்த்தருக்கு போட